நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இது உறுதி தான். அவர் மதுரையில் தான் தன்னுடைய முதல் மாநாட்டை அறிவிக்க போறாரு அப்படின்ற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த நடிகர்கள் அங்கே மதுரையில் தங்களுடைய அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க, மதுரையும் அரசியலும் அப்படிங்கிறதே ஒரு பிரிக்க முடியாத ஒன்று. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையாக இருந்தாலும் இந்த பக்கம் தென் மாவட்டங்களுக்கு மதுரை தான் ஒரு மிகப்பெரிய தலைநகர் அப்படின்னு பார்க்கப்படுது. மதுரையும் தமிழக அரசியலும் பிரிக்க முடியாத ஒன்று. கடந்த 2023ஆம் ஆண்டே மதுரையில் பல மாநாடுகள் நடந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதிமுக சார்பில் நடைபெற்ற வீர வரலாற்றின் பொன் எழுச்சி மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடந்தது. 51 அடி உயர கொடி கம்பத்தில் அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் அந்த கூட்டத்தில் கூட்டினாங்க. இன்னொரு பக்கம் நாம் பார்த்தோம் அப்படின்னா சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த பலருக்கும் மதுரைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ரசிகர் மன்றம் முதலாக ஆரம்பித்ததே மதுரையில் தான். இன்னொன்று மதுரைக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அவர் அரசியலுக்கு வர காரணமே முக்கியமான இடமே மதுரை தான். அவர் முதலமைச்சர் ஆன பிறகு 5வது உலகத்தமிழ் மாநாட்டையும் அவர் மதுரையில் தான் நடத்துகிறாரு 1981ஆம் ஆண்டு. இப்படி சென்னைக்கு அடுத்து திருச்சி, கோவை அப்படின்னு அதுக்கடுத்து நிறைய பெரிய நகரங்கள் இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுத்தது என்னவோ மதுரையை தான். எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து சாதித்ததில் முக்கியமான ஒரு நபர் தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு சினிமாவில் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு, அதனால தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. பட் அவர் எதையுமே பொருட்படுத்தாமல் களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பித்தார். 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி அவரும் தன்னுடைய கட்சியினுடைய முதல் மாநாட்டை மதுரையில் தான் நடத்துகிறாரு. அந்த கூட்டத்தில் தான் தன்னுடைய கட்சி பெயரை அறிமுகப்படுத்துகிறாரு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு. அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி தன்னுடைய ரசிகர் மன்றத்தினுடைய கொடியாக இருந்த அதே இதை தன்னுடைய கட்சியினுடைய கொடியாகவும் அவர் மாற்றுறாரு. ஸோ 2011 தேர்தலில் அவர் தனித்து போட்டியிடுறாரு. விருத்தாதலம் தொகுதியில் தனி ஒரு மனுஷனாக ஜெயித்து எம்எல்ஏவாக மாறி அவர் அப்படியே உலக போகிறாரு. அவருடைய இந்த அரசியல் என்ட்ரி வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. காரணம் அவரை மதுரை மண்ணின் மைந்தன் அப்படின்னே சொல்லுவாங்க. மதுரைக்கும் அவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அவர் மதுரைக்குலாம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக சரத்குமார் அவர்கள், அவர் 2007 கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சியினுடைய மாநாட்டை அவரும் மதுரையில் தான் ஆரம்பிக்கிறாரு. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு தன்னுடைய கட்சியினுடைய பெயரை அவரும் அங்கே தான் அறிவிக்கிறாரு. அதே மாதிரி சரத்குமார் அவர்கள் தனியாக கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலிருந்து திமுக கட்சியில் இருந்தார். அதுக்கு பிறகு அதிமுக கட்சியில் அவரும் இணைஞ்சார். 2011 தேர்தலையும் 2 தொகுதியில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி ஜெயிச்சாங்க. அதில் தென்காசி தொகுதியில் போட்டிய சரத்குமார் அவர்களும் ஜெயிச்சிருந்தார். ஸோ அவங்கள தொடர்ந்து கடைசியாக தான் கமல்ஹாசன் அவர்கள் 2018ஆம் ஆண்டு அவர் அரசியலுக்கு வர்றதா அறிவிச்சிருந்தார். அவரும் தன்னுடைய முதல் மாநாட்டை மதுரையில் தான் நடத்துகிறாரு. அங்கே தான் தன்னுடைய கட்சியினுடைய பெயரை மக்கள் நீதி மையம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. கடைசியாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடந்தது. 50,000 நாற்காலிகள் அங்கே அமர்த்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டமே அங்கே கூட்டியிருந்தாங்க. அங்கே பேசின எல்லாருமே திமுக கட்சிக்கு எதிராகவே தங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. குறைந்தபட்சம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல வருடமாக சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் கைதிகளை நாங்கள் விடுவிப்போம் அப்படின்ற கோரிக்கைகளை ஏற்றதுனால தான் அவங்களுக்கு பெரும்பாலான முஸ்லீம்கள் வாக்களித்தாங்க. ஆனால் அதை அவங்க நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு நிறைய அதிருப்திகள் திமுக மீது வைக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவோம், திமுக மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவரும் அதிக முறை பேசி அங்கே கைத்தட்டு வாங்கினார். கடைசியாக 2023ஆம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில உரிமை பாதுகாப்பு மாநாடும் மதுரை முனிச்சாலையில் தான் நடந்தது. இப்படி பல மாநாடுகள் மதுரையில் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. மதுரையும் அரசியலும் தமிழ்நாட்டில் பிரிக்க முடியாத ஒன்று. அந்த வகையில் நடிகர் விஜய் இப்போ தன்னுடைய முதல் மாநாட்டை மதுரையில் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே நடிகர் விஜய் வந்து வேலாயுதம் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை மதுரையில் இருக்கக்கூடிய 3 மாவடி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் தான் நடத்தினார். அப்போவே அங்கே மிகப்பெரிய கூட்டம்லாம் கூடிச்சு அவரை பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ தன்னுடைய மாநாடை அங்கே அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மதுரை வந்து அஜித் ரசிகர்களுடைய கோட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய விஜய் ரசிகர்களும் அங்கே இருக்காங்க. குறிப்பாக தென் தமிழகத்தில் விஜய்க்கு ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. ஸோ தன்னுடைய ரசிகர் மன்றத்தை பவரை காட்டணும், தன்னுடைய கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்னு நிறைய ஏற்பாடுகள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தன்னுடைய மொபைல் மூலமாக ஒரு ஆப் வச்சு தன்னுடைய கட்சிகளை மெம்பர் சேர்க்கறது, 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கறது அப்படின்னு மிகப்பெரிய திட்டங்கள்லாம் பிளான் பண்ணி தமிழக வெற்றி கழகம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு மதுரையில் எப்படி நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.